சங்கா கம்ஸ் லைக் ஹீரோ இந்த எண்ட். முதல்ல இருந்தே நாங்கள் சங்கா சங்கான்னு அப்போ அமெரிக்காலலாம் இன்னும் ரொம்ப இருக்க வேண்டியிருக்கும். ஒரு 15 வருஷம் அங்கே வாழ்ந்து அந்த மக்களோட கலந்து இருக்கையில் தான் அந்த ஒரு உண்மையான படம் வெளியே வரும். புஷ் படத்துக்கு இந்த மாதிரி விருது கிடைக்கும் போது ஒரு நல்ல சந்தோஷமான தருணம். கொரியாவில் போய் ஃபிலிம் படிச்சுக்கிட்டாங்க, ப்ரொடக்ஷன் படித்தாங்க. கேபிட்டல் டிவி உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். கேபிட்டல் டிவியின் இன்றைக்கும் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாரம் வாரம் நம்மளோட நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ் வருவாங்க, மனம் திறந்து நிறைய விஷயங்களை நமக்காக சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்குமே நம்மளோட கலையகத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருக்கான ஒரு அறிமுகம் இப்போ அதிகமாக தேடப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இன்ஜினியரிங் படித்து அமெரிக்காவுக்கு போயிட்டு சினிமாட்டோகிராஃபி படித்து நிறைய நாடுகளில் போயிட்டு சினிமா சம்பந்தமான நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே செய்து இன்றைக்கு இலங்கையினுடைய அடையாளமாக இலங்கைக்கான ஒரு பிராண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். இளங்கோ ராமநாதன் என்று சொல்லக்கூடிய இளங்கோ ராமண்ணா இன்றைக்கு நம்மளோட கலையகம் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்க கூட இவ்வளோ ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மலையகம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் பார்க்குற விதத்தையும் தாண்டி இன்றைக்கு நீங்க இருக்கக்கூடிய இந்த சக்சஸ் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி நன்றி. எப்படின்னா இந்த துறைக்குள்ள நம்ம வருவோம் அப்படின்றது உங்களுக்கு என்னைக்கு தோணுது? எப்படி இந்த துறைக்குள்ள நீங்க வர்றீங்க? எல்லாரும் மாதிரியும் அந்த படிக்கிற காலத்தில் இன்ஜினியரிங் அங்கே இந்தியாவில் தான் படித்தது. ஸ்கூலிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்தேன். ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறது தான் தெரிஞ்சது இது என்னோட லைன் இல்லைங்கிற மாதிரி ஒரு நம்ம ஒரு அந்த டைமில் தான் ஒரு பீரியடில் தான் நம்மளுக்கு தெரியும் எந்த துறையில் நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம், எந்த துறையில் நம்மளுக்கு வந்து ஒரு போனால் சக்ஸஸ் ஆகலாம், இல்லாட்டி எங்களுக்கு விரும்பிய துறை. சக்ஸஸ்ங்கிறத விட எங்களுக்கு விருப்பமாக இருக்கணும். ஆமாம். ஸோ அப்படி அந்த டைமில் தான் எனக்கு ஓகே சினிமா தான். ஏன்னா நிறைய சினிமா பார்க்குறது நான் என்னோட நண்பர்கள்லாம் அப்படி இருக்கையில். ஸோ அந்த டைமில் தான் காலேஜ் படிக்கையில் தான் இல்லை சினிமா தான் துறை அப்படின்னு தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் சினிமா படிக்கணும்னு ஆர்வம் இருந்தது. அப்போ அமெரிக்காவில் போய் சினிமாட்டோகிராஃபி இங்கே வந்து எனக்கு ஒரு பிரசிடென்ட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. அந்த டைமில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதன் மூலமாக அமெரிக்காவில் போய் சினிமாட்டோகிராஃபி படித்தேன். ஏன்னா டிரெக்ஷன் படிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். அதனால் டெக்னிக்கல் சைட் எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்னால சினிமாட்டோகிராஃபி படித்தேன். அம்மா கிட்ட போய்ட்டு எப்படி பெர்மிஷன் கேட்குறீங்க? அம்மா நான் இந்த ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன்மா, அது அந்த ஒரு பெர்மிஷன் அதை கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொன்னாங்க? இப்படிதான். ஏன்னா எந்த பேரண்ட்ஸுமே கொஞ்சம் ஒரு இந்த ஃபீல்டில் வந்து சினிமா எனி கலை சம்மந்தமாக உங்கள் ஃபீல்டும் சரி, இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஃபீல்ட்லாம் அந்த பீரியடில் இப்போது ஓகே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 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 பார்த்து தெரியாது யாருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் இந்த துறைங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அம்மா கொஞ்சம் பயந்தாங்க அந்த டைமில். ஆனால் அப்பா பயங்கர கான்ஃபிடென்ட், உங்களுக்கு விரும்பு பண்ணுங்கன்னு நிறையா. அவர் ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான பர்சன். ஸோ என்ன விருப்பமோ அதை பண்ணுங்கிற மாதிரி எனக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் தயக்கம் இருந்தது அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி அந்த மாதிரி அந்த பீரியடில். ஏன்னா இப்போ வந்து இந்த ஃபீல்டு வந்து பயங்கர இப்போ நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க இந்த டைம் இந்த பீரியடில். ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் டிஜிட்டல் டிக்டாக் அந்த மாதிரி எல்லாருமே ஆக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் நடிக்கிறாங்க, எல்லாம் டிரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான பாத். அந்த டைமில் வந்து எந்த சைடில் போகிறதும் தெரியாது, யார் கைடன்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருந்தது. எல்லாம் பேரண்ட்ஸும் போகல சரி வருவாங்கிற மாதிரி. இதில் என்ன கான்ஃபிடெண்ட்டாக இருந்து சரி வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எந்த பாதையில் நாங்கள் போனால் எங்களோட லைன் கரெக்டாக இருக்கும், எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுப்பாரு. இல்லை கொஞ்சம் அந்த இது எப்படியுமே இந்த பார்த்து கொஞ்சம் ஒரு ரொம்ப டக்குனு இமீடியட் சக்ஸஸ் கிடைக்காது, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா இந்த ஃபீல்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, நம்ம ஒரு ஒரு கைடு இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். இல்லாமல் அப்படி இல்லாமல் ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்ல நண்பர்களும் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தது ஒரு நல்ல விஷயம். இப்போ இன்னொரு விஷயம்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் படிக்கிறீங்க. படித்ததுக்கு பிறகு இப்போது நான் ஓப்பனாக சொல்கிறேன், வெரி ஓப்பனாக நான் சொல்கிறேன், நான் இங்கேருந்து போகிறவங்க யாருமே வந்தது கிடையாது. ஏன்னா போகிறாங்க அங்கே போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நிறைய பேர் இங்கேருந்து போகிறாங்க, போயிட்டு இருந்துடுறாங்க. ஆனால் நீங்கள் அத்தனை வருஷம் படிப்பும் படித்து அங்கேயே இருந்து திரும்ப நீங்கள் இங்கே வந்து ஏன் படம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா எங்கே இருந்து வருது? இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அங்கே செட்டில் ஆகணும் தான் போகிறாங்க. இப்போ இது என்னோட இது வந்து பெரிய பொது நலம்லாம் சொல்ல மாட்டேன், சுயநலம் தான் காரணம். உண்மையில் என்னென்னா
நான் ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்வியல் என்னுடைய மக்கள் இப்போ ஒரு சிங்கள படமோ ஒரு தமிழ் படமோ என்னை சார்ந்த மக்கள் இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச அந்த அவங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக தான் திரைப்படம் வரணும். இப்போ அமெரிக்காவில் நான் இருந்திருந்தா இன்னும் எனக்கு நாட்கள் தேவை அது படம் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி அந்த மக்களை புரிஞ்சிக்கிறதுக்கு. அப்படி தான் அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா இங்கே வந்த பிறகு ஈவன் அம்மாவே கேட்டாங்க என்ன வந்துட்டீங்க அப்படின்னு. அவங்களே எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு அப்போயே இருந்தது இங்கே தான் படம் பண்ணணும், ஸ்ரீலங்காவில் இல்லாட்டி இந்தியாவில். ஏன்னா நான் அங்கேயும் ரொம்ப நாள் இருந்திருக்கேன், இங்கேயும் இருந்திருக்கேன். ஸோ இந்த 2 நாளில் தான் என்னோடய முதல் படம் இருக்கணுங்கிறது வந்து ஒரு ரூல்னு இல்லை, கொஞ்சம் அந்த அப்போ தான் ஈஸியாக இருக்கும் படம் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஈஸின்னா ஒரு மக்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்வியல் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அமெரிக்காலலாம் இன்னும் ரொம்ப இருக்க வேண்டியிருக்கும், ஒரு 15 வருஷம் அங்கே வாழ்ந்து அந்த மக்களோட கலந்து இருக்கையில் தான் அந்த ஒரு உண்மையான படம் வெளியே வரும். அதுதான் மெயின் ரீசன். அதுக்கு தான் இங்கே வந்தேன். ஸோ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே அங்கே செட்டில் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ எங்கள் காலேஜில் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ படிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது பிறகு அங்கே அப்படியே அந்த ஹெல்ப் அந்த அப்படி இருக்கிறது எல்லாமே எனக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸும் அமெரிக்காவில் இந்தியாவிலேருந்து வந்தவங்களும் அங்கே அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ வந்தது காரணம் அதுதான். ஏன்னா எனக்கு இங்கே படம் பண்ணணும், அதனால இங்கே வந்துட்டேன். இப்போது நீங்கள் வந்து விளம்பர படங்களை தான் முதலாவது ஆரம்பித்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ப்ரௌட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நாம வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். சில பேருக்கு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, டிவியை பார்த்துட்டு யார் இவர் அப்படின்ற மாதிரி. நம்ம சொல்லும் போது தான் அடடா இவ்வளோ விஷயங்கள் செய்திருக்காங்களா அப்படின்றதே கூட நம்ம மக்களுக்குமே தெரிய வரும். உங்களோட விளம்பர படங்கள், உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ், உங்களோட படங்கள் எல்லாமே ஒரு விதமான கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு எமோஷன் இருக்குது அதில். அதை பார்க்கும்போதே நம்ம ஹார்ட்டோட அது வந்து டச் ஆகிரும். உங்களோட ஒரு விளம்பர படம், சின்ன பையன் வந்து கடற்கரையில் வந்து விளையாடிட்டு இருப்பாரு, சங்கா வந்து கல்லில் உட்காந்துருப்பாரு, ஏரோப்ளேன் போகும், அப்போ அந்த சின்ன பையன் அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓடுவார். அது வந்து டிவியில் பார்த்து சில விஷயங்கள் நமக்கு எமோஷனலி கனெக்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அது அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப கனெக்ட் ஆகிருது மக்களோட. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எடுக்கும் போதே நம்ம இப்படி எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இல்லை என்ன மாதிரி அது? முதல்ல பிளான் பண்ணிடுவோம் எப்படி பண்ணலாம், எப்படி. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். எந்த ஒரு திரைப்படமாலும் சரி, இல்லாட்டி விளம்பர படம், இல்லாட்டி குடும்ப திரைப்படம், எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒரு எமோஷனலி கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அந்த நான் வந்த டைமில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ஒரே ஒரு ஃபார்மேட்டில் இருந்தது. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, வந்து ஆடுவாங்க எல்லாரும் டிவி முன்னாடி. எனக்கே பார்க்க பிடிக்காது அது எப்படி இருக்குது அப்படின்னு. லக்கிலி எனக்கு அப்போ நான் ஆரம்பித்தது வந்து ஒரு கேமரா அசிஸ்டண்ட்டாக தான் இந்த ஃபீல்டில் ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் போல். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஃபீல்டு எப்படி இருக்குங்கிற ஒரு ஆர்வம். மற்றது எனக்கு அந்த கேமரா சம்பந்தமாக பிடிக்கிறனால அதில் ஆரம்பித்தேன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் டிரெக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்ச பிறகு நான் வந்து ஓகே என்னோட வந்து வித்தியாசமாக இருக்கணும்னு, எப்படி இதை நான் வந்து வேறு மாதிரி காட்டுறது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆக்டிங்கும் சரி, எமோஷனும் சரி. நீங்கள் சொன்ன அந்த என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அந்த கமர்ஷியல். எனக்கும் அது ரொம்ப. ஏன்னா அது ஆக்சுவலாக இப்போ நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது எங்களோட ஸ்கிரிப்ட் இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் வேறையாக வரும். அப்போ நான் டைரக்ஷன் பண்ண மாதிரி அந்த ஸ்கிரிப்டே வந்து எனக்கு வந்தது வந்து வேறு மாதிரி தான். அதாவது சங்கா முதல்ல இருப்பார், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜீப்பில் அப்போ நிறைய பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் சோகமாக இருப்பார். இவர் போய் கேட்பாரு, ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்க, அந்த மாதிரி டயலாக்லாம் இருக்கும் அதில். அப்போ நான் வந்து அதை கம்ப்ளீட்டாக இப்போ நான் உடனே அதை வேற மாதிரி மாற்றினேன். இது வந்து சங்காவோட கமர்ஷியல் இல்லை, அவரை காட்டுறத விட அந்த பையன் கோபமாக இருக்கான், ஏதோ அம்மா அப்பா போகிறாங்க முதல் நாள் இங்கே விட்டுட்டு, அந்த நேரத்தில் சங்கா தற்செயலாக பார்த்துட்டு அவர் சங்கா கம்ஸ் லைக் ஹீரோ இந்த எண்ட். முதல்லேருந்தே நாங்கள் சங்கான்னு. அப்போ சில கிளைண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த கமர்ஷியலில் இப்போ வேறு கிளைண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, என்ன நாங்கள் அவருக்கு அவ்வளோ காசு கொடுக்குறோம் கோடிக்கணக்கில், நீங்கள் வந்து கடைசியாக காட்டுறீங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக இருந்தார். அப்போ என்னோட வெர்ஷனில் வந்து அவர் கடைசியில் ஒரு சீனில் வந்து அவனுக்கு ஃபோன் கொடுக்குறாரு. ஆனால் இன்னும் பவர்ஃபுல் ஆகுறாரு. அவர் இன்னும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி போயிடுறாரு, ஒரு சுகத்தை இருக்கவனை காப்பாற்றுற மாதிரி. அது இன்னும் எஃபெக்டிவாக இருந்தது. அப்போ நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா 2 வெர்ஷனும் பண்ணேன். என்னோட வெர்ஷனும் என்ன அவங்களுக்கு தேவையானது. கடைசியில் எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் ரொம்ப எமோஷனலாக பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அப்புறம் நம்பிக்கை வந்த பிறகு தான் இவர்கிட்ட இளங்கோட்ட ஒர்க் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா அந்த மாதிரி எமோஷனலி என்னோட கமர்ஷியல் வந்து ஹிட் ஆச்சு நிறையா. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு இந்த ஸ்கூல்ஸ் போவார் ரிட்டையர் ஆகி, அப்போ அந்த வேறு ஸ்கூல் மாற்றுவார், வேறு ஸ்கூல் போவாங்க. அந்த பசங்கள்லாம் அவர்
அந்த ஸ்கூலில் என்னென்ன பண்ணியிருக்காரு ஒரு டீச்சர்ங்கிற மாதிரி ஸ்பெஷலாக நிறையா அந்த பசங்களோட கனெக்ட் ஆகி இருந்திருக்காரு. அந்த அந்த மாதிரி பாண்டிங் கமர்ஷியல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெடிஸ் சில்ட்ரன் அந்த சின்ன பசங்களை வச்சு பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த கனெக்டிவிட்டி இருக்கனால நீங்கள் சொன்ன மாதிரி இட் ரீச்சஸ் த ஆடியன்ஸ், பார்க்குறவங்களுக்கு பிடிக்குது, இல்லாட்டி கனெக்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு டீமாக நீங்கள் வந்து செட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதல் டீம் நீங்கள் அந்த எல்லாருமே ஜாயின் பண்ண அந்த வேலைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படி தான் பண்ணேன் ஆக்சுவலாக. ஒரு டீம் நான் வந்த பிறகு பார்த்தேன். இங்கே சொன்னேன் ஒரு 2 years ஒர்க் பண்ணல, இங்கே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்ட் டைரக்டர்னால் யார் டாப்பில் இருக்காங்க, சினிமாட்டோகிராஃபர்ஸ் யார் இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ணல எல்லாம் புதுசாக கொண்டு வந்தேன். புது சினிமாட்டோகிராஃபர், புது ஆர்ட் டைரக்டர், ஒரு ஃப்ரெஷ் டீம். அப்போ அந்த இளங்கோட டீம்னாலே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து ஒரு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்தது அந்த டைமில். அப்போ நிறையா கமர்ஷியல்ஸும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும், இது மற்ற கமர்ஷியல்ஸ் மாதிரி இல்லைங்கிறது அவங்களுக்கு கொண்டு வந்தேன். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா புதுசாக டீம் கொண்டு வந்தேன்னா எல்லாம் இப்போ ஒரு ஆர்ட் டைரக்டர்னா அவர் இன்னொரு ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவர் சொல்லி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் என்னோட அப்படின்ட்டு. கேமரா அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஆரம்பிக்கையில் பயந்தாங்க பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ்லாம். ஓகே நீங்கள் புதுசு, மற்றவங்களும் இங்கே புதுசாக போடுறீங்க அப்படின்னு. இல்லை பண்ணிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். இப்போ கேமராமேன்லாம் சொல்லுவாங்க, இந்த கேமராமேன் இப்போ தான் நீங்கள் அவரை போட்டு பண்ண போகிறீங்க, ஃபிலிமில் ஷூட் பண்ணுறோம், கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம், நானே கேமரா படிச்சதுனால பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை நாங்கள் ஒர்க் பண்ணோம் அந்த டைமில். ஏன்னா அப்போ அது சக்ஸஸுக்கு இன்னொரு காரணம். ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த டைமில் டாப்பில் இருக்கவங்க வந்து நம்ம புதுசாக வந்தால் சில பேர் அப்படி இல்லை, ஆனால் கேட்க மாட்டாங்க, ஒரு இது இருக்குது, இல்லாட்டி அவங்க தனக்கு தெரியுங்கிற ஒரு இது இருக்குது. அப்போ எனக்கு வேண்டியது எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணேன், அந்த மாதிரி சொன்ன மாதிரி புதுசாக ஒரு டீம். அப்போ அந்த நம்மளுக்கு எல்லாருமே சக்ஸஸ் வேணும், வெற்றி வேணுங்கிற ஒரு அந்த இதுவும் இருக்கும், பேஷனும் இருக்கும். எப்படி பண்ணிடலாம் அந்த மாதிரி. ஏன்னா ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கிங் இது எப்படி பண்ணலாம்னு உட்காந்து பிளான் பண்ணுவோம் நாங்கள் இந்த டீம்லாம், இது எப்படி வித்தியாசம் பண்ணுறாங்க. ஸோ அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. டீமாக சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யும்போது அது வந்து அவுட்புட் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஆரம்பிக்கும் போதே உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பற்றி பேசிட்டோம்னா அப்புறம் நம்ம இந்த டெண்டிகோ பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா அந்த ப்ரௌடான ஒரு மூமெண்ட், குடும்பமாக நீண்ட ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட எல்லோரும் சப்போர்ட்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து நின்ற அந்த ஒரு மூமெண்ட் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதை பற்றி சொல்லுங்கள். டெண்டிகோ வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். அது வந்து எஸ்டோனியாவில் வந்து ஒரு ஏலிஸ் ஃபெஸ்டிவல், பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ்டோனியாவில், தலின் பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கிச்சு. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆஃப்டர் 17 years தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீச்சருக்கு வந்து இந்த ஏலிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு கிடைச்சிருக்குது. அது ஒரு உண்மையிலே பெருமையான விஷயம். அது பெருமையான விஷயங்கிறத விட ஒரு 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 இண்டஸ்ட்ரிக்கு நல்ல விஷயம். அதாவது இங்கே ஒரு ஓப்பன் ஆகுது ஒரு இண்டஸ்ட்ரியில், எங்கள் மாதிரி இப்போ புதுசாக படம் எடுக்கிறவங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்தது எங்கள் டீமுக்கும். ஏன்னா ஒரு டார்க் காமெடி அது. நார்மலி இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபெஸ்டிவலில் வந்து ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் தான் இது வரைக்கும் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃப் பீட், ஒரு நியூ ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ வேவ் சினிமா வந்து வாங்கியிருக்குன்னு நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்தது. இப்படி ஸ்ரீலங்காலேருந்து இப்படி ஒரு படம் வந்தது அந்த மாதிரி. ஸோ ஒரு ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம். உண்மைக்குமே இப்போ அதையும் தாண்டி அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள், உங்களோட மனைவி, உங்களோட ப்ரொடியூசர், உங்களோட மனைவி தான் உங்களோட ப்ரொடியூசராகவும் இருக்காங்க, அவங்க உங்களோட அந்த குட்டி குழந்தை அப்படின்னு சொல்லலாம், 3 பேருமா நின்ற அந்த ஒரு தருணம், அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இரானியா என்னோட வாய்ப்பு, அவங்க தான் ப்ரொடியூசருங்கிறது இங்கே நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ப்ரொடியூசருங்கிறது வந்து இங்கே இலங்கையிலையும் இந்தியாவிலையும் ப்ரொடியூசருங்கிறது காசு போடுறவங்கன்னு நினைக்கிறாங்க, அது தான் ப்ரொடியூசர்னா. அது இல்லை ப்ரொடியூசர் சினிமாவில். அது ஒரு இன்னொரு டிபார்ட்மெண்ட். ஒரு ஒரு படத்தை எப்படி எடுக்கிறது முதல்ல இருந்து, அதை எங்கெங்கே மார்க்கெட் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்ஷன் சைடில் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வருது, அந்த ப்ரொடியூசர் அவங்க. அதாவது இந்த படத்தை ஆரம்பிச்சிலேருந்து முடிக்கிறது, ப்ரொடக்ஷன் சைட் பார்த்துக்கிறது அப்படி. ஸோ அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் படம், அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். மக வந்து ஷூட்டுக்கு வந்து அவங்க தான் முத
கேமரா வந்து கிராங்க் பண்ணாங்க, ஆமா. நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆமா. அவங்களும் அந்த மேடையில் என்னோட இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் மகள் வந்து அனலி. ம். ஸோ ஒரு பெருமையான விஷயம், என்னோட மற்ற இந்தியன் ப்ரொடியூசரும் கூட இருந்தார். ஒரு ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துக்கு இந்த மாதிரி விருது கிடைக்குதுங்கிறது ஒரு நல்ல சந்தோஷமான தருணம், அது மறக்க முடியாது. உண்மைதான். இப்போ எல்லாரும் இருக்கையில் கூடவே மனைவியும். ஆமா. அதுதான் நான் இப்ப நான் சொல்ல வரேன். ஏன்னா, மகளும். வேற யாராவது நம்ம கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு சந்தோஷம் வேற. ஆனா நம்ம மனைவியே நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசரா கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் 2 பேரும் ஒரே துறையில இருக்கும்போது, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, வேற வேற துறைகள்ல இருக்கும்போது, அந்த வொர்க் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியாது. இப்ப சில பேர் வந்து யோசிப்பாங்க, படம் எடுக்கலாம் என்னப்பா, அது சும்மா கேமரா தூக்கிட்டு போறதுதானே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா, ஒரு படத்துக்காக நம்ம எவ்வளோ வேலை செய்றோம், எவ்வளோ வொர்க் அவுட் பண்றோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க ஹேண்டில் பண்ண விஷயம், இந்த படத்தை பண்ணது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண டைம் தான் இங்கே ரொம்ப அந்த போராட்டங்கள் ம், ம். நடக்கிற டைம். ஆமா. கேஸ் இருக்கல, கரண்ட் இருக்கல, பவர் இருக்கல, ஃபியூல், ம். பெட்ரோல், பெட்ரோல். டீசல் இல்லை. ஆமா. அந்த டைமில் தான் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாங்க. ம். அப்போ ரொம்ப நீங்கள் க்ரியேட்டிவ் சைடுங்க, நான் பார்த்துக்கிறேன் ப்ரொடக்ஷன் சைட்லன்னு. ம். ஏன்னா அப்போ உங்களுக்கே தெரியும் 2 நாள் இருக்கும் பெட்ரோல் எடுக்கிறதுக்கு, அப்போ வெஹிக்கிள்ஸ் அந்த டைமில் தான் நாங்கள் ஷூட் பண்ணது. பீக் ஆஃப் அந்த டைமில் ரொம்ப, அப்போ ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க இந்த ப்ரொடக்ஷனை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு வைஃப் இந்த மாதிரி இதே ஃபீல்டில் இருக்கிறது ரொம்ப ஒரு லக்கியான விஷயம். லக்கியான விஷயம். அது ஒரு முக்கியமான விஷயம் கூட. ஸோ நம்மளுக்கு தெரியும் எப்படி நான் அப்போ என்னோட வந்து ஃபோக்கஸ் வந்து கிரியேட்டிவ் சைடில் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஆமா, நான் நிறைய ஆமா. இந்தியாவிலலாம் பார்க்குறேன், பாவம் வந்து டிரெக்டர்ஸ்லாம் எல்லாம் அவங்க வந்து ப்ரொடியூசருங்கலாம் இந்த காசு கொடுக்குறத முடிஞ்சிருது. அப்புறம் இவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க டிரெக்டர்ஸ். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நான் வந்து படம் எடுக்கிற மட்டும்தான், மற்ற எல்லா சைடும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்த்துக்கிறது எல்லாம் அவங்க தான் எல்லாம் மேனேஜ் பண்ணது. ஸோ ஒரு நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லக்கியான விஷயம். அதே சமயம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு ஃபீமேல் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு அவங்க சைடில் ஒரு யங் ஃபீமேல் ப்ரொடியூசர் இந்த மாதிரி முன்னுக்கு வர்றது வந்து அது அவங்க நிறைய அவங்களுக்கு ஒரு நிறைய இன்னும் யங் ப்ரொடியூசர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை இப்படி பண்ணலாம் நாங்களுங்கிற மாதிரி நிறைய. ஏன்னா அவங்க வந்து கொரியாவில் போய் ஃபிலிம் கற்றுக்கிட்டாங்க, ப்ரொடக்ஷன் படித்தாங்க. ஓகே. ஸோ ஃபிலிம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு வந்ததில் நம்மளுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும் இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது, எந்தெந்த ஃபெஸ்டிவல் நல்லோம், எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த படங்கள் போகணும், அது பேசப்படும் அப்படின்னு. இப்போ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அப்படின்றதும் கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு படத்துல. சரியான ஒரு ஆளை அந்த கேரக்டர்ல போட்டா தான் அந்த கேரக்டர் வந்து காலத்துக்கும் பேசக்கூடிய கதாபாத்திரங்களா கண்டிப்பா இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நீங்க வந்து எப்படி பண்றீங்கன்னா, ஏன்னா சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி என்ன மாதிரி அதை வந்து சூஸ் இந்த பண்றீங்க? கதை டென்டிவோ பண்ணையில எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு யார் போடலாம் அப்படின்னு நான், என்னோட ஒய்ஃப், என்னோட அசிஸ்டன்ட் டிரெக்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மஞ்சு எல்லாம் உட்காந்து கதைச்சிட்டு இருக்கோம். அப்போ நான் சில பேர் நானே சொன்னேன், இந்த மாதிரி இவர் தான் அண்ணனாக இருக்கணும், இவர் தம்பியாக இருக்கலாம் அப்படின்னு. அவங்களும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த படம் இது ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு நிறைய டெலிட்ராமாஸ் பார்த்தேன். நான் அந்த டைமில் நான் டெலிட்ராமாஸ்லாம் பார்க்குற சிங்கள டெலிட்ராமாஸ் பார்த்தேன். கொஞ்சம் ஸ்டாண்டர்டான டெலிட்ராமாஸ்லேருந்து அப்போ நிறைய அந்த அதில் புதுசாக வர நடிகர்கள் இப்போ நல்லா நடிச்சிட்டு வரவங்க யாருன்னு பார்த்தேன். அதுலேருந்து 2-3 பேர் நடித்தேன். பார்த்தா இவங்கெல்லாம் எப்படியுமே ஒரு எல்லாம் கனெக்ஷன் அப்படி இல்லாமல் நிறையா இங்கே பல இப்போ என்ன நடித்தவங்கலாம் ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ், கௌஷல்யா, தில்ஹானி, சாந்தினி செனவிராட்னன், பிரியங்கா ஸ்ரீகுமார், துசித், அவங்கெல்லாம் நிறைய அவங்களோட படங்கள், பல படங்கள் வந்து பெரிய பெரிய விருதுகள் வாங்கியிருக்கு, பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு விஷயம். இன்னொன்று அவங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸான ஆர்ட்ஹவுஸ் படங்களில் நடித்தவங்க. அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இன்டெலெக்சுவல் ஆர்ட்ஹவுஸ் ஃபிலிமில் பண்ணிவிட்டு இது அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு வித்தியாசமான அனுபவம் அவங்களுக்கும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆக்ட் பண்ணாங்க. இப்படி நாங்கள் படம் பண்ணதில்லை இந்த மாதிரி அப்படின்னு. ஏன்னா இது ஒரு டார்க் காமெடினால பண்ணது. அப்புறம் ஆக்டிங்கில் வந்து கிருஷ்ணாந்தி கொஞ்சம் ஒரு என்ன பண்ணேன்னா, என்ன அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ரியலாக ஆக்ட் பண்ண சொன்னேன். ஏன்னா நாங்கள் எப்பயுமே ஒரு காமெடிக்குன்னு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், டார்க் காமெடிக்குன்னு ஒரு சர்டன் டைமிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆக்டிங் ஸ்கேல் இருக்கும். அந்த மாதிரி இதில் நான் என்ன பண்ணதுன்னா கொஞ்சம்
அந்த டார்க் காமெடியும் இல்லாமல் டார்க் காமெடி பண்ணனாலும் ரொம்ப ரியலாக பண்ணுங்க. இந்த ஞான ஒரு இன்சிடென்ட் ஒரு ஃபியூனரல் நடக்கும். அதை சுற்றி தான் கதை. ஆமா. அந்த ஃபியூனரல் வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு பார்க்க சிரிப்பாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறது. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அவங்களோட அது வந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சீரியஸாக படம் போயிட்டு இருக்கும். அவங்களோட ஆக்டிங்லாம் எதுவுமே சிரிப்புக்காக அவங்க நடிக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு ஒரு காமெடி சீன்னு வச்சு அதுக்கு வந்து ஆக்டிங் வந்து கொஞ்சம் பண்ணி இப்படி பண்ணு, இந்த நீங்கள் கொஞ்சம் தூக்கலாக பண்ணுங்க, அப்போ தான் சிரிப்பாங்க. அப்படி பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணுங்க. ஆனால் பார்க்குறவங்க சிரிப்பாங்க. ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கொஞ்சம் ஒரு என்னடா ரொம்ப ரியலாக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆனால் நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கும். அதை நீங்கள் சொன்ன மாதிரி அதை நான் நிறைய பார்ப்பேன். அவங்களோட இந்த இது கேரக்டராக இருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். ஏன்னா இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒரு குடும்பம் வந்து ரியலாக இருக்கணுங்கிற நான் எப்பயுமே அது வந்து காஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் கனெக்ட் ஆகாட்டி ஆடியன்ஸ் வந்து அப்புறம் கனெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு டீச்சர்னா டீச்சர் மாதிரி இருக்கணும், இல்லாட்டி ஒரு ஃபேமிலி அந்த கரெக்டாக இருக்கணும். அந்த இது ரொம்ப இது பார்த்தாலே இவங்க வந்து உண்மையான ஒரு ஃபேமிலியை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சக்ஸஸ். அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் கரெக்டாக இருந்தாலே ரொம்ப சக்ஸஸாக பண்ணிடலாம் படத்தை. அது ஏன்னா எனக்கு லக்கி எனக்கு இன்னும் ஏன்னா நிறைய பேர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் என் படத்தெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்தாங்க. ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய ரோல் பண்ணுறவங்க சின்ன சின்ன ரோலில் வந்து ஏன்னா அந்த டைமில் யாருக்குமே ஒர்க் இருக்குல்ல. ஸோ நான் இந்த ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் வேணுங்கிறதுக்காக ஒரு சந்தோஷமான, ஏன்னா சும்மாவே நாங்கள் ரொம்ப நாள் சும்மா இருந்தோம். கொரோனா வந்தது, அப்புறம் இந்த ஆளுகளை வந்தது. அதனால் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். அந்த நல்ல காஸ்டிங் என் படத்துக்கு கிடைச்சது. அது பெரிய நல்ல விஷயம். அது உண்மைதான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த, அதுவும் இப்போ சீனியர்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, இலங்கையில் அவங்க வந்து முக்கியமானவங்களாக இருக்காங்க அப்படின்னா சில நேரங்களில் நம்ம வந்து அதை சரியாக நம்ம வந்து அதை மூவ் பண்ணணும். ஏன்னா அவங்க கிட்ட பேசுறதுலேருந்து நமக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு வேலையை வாங்குற வரைக்குமே நம்ம வந்து பார்த்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இங்கே இப்படி தான் அந்த ஆக்டிங்லேயுமே இங்கே அந்த அளவுக்கு ஒரு ஈகோவோ இல்லாட்டி பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டருங்கிற மாதிரி ஒரு கிளாஷ் அப்படிலாம் இங்கே இருக்காது. இங்கே ஒரு ஃபிலிம் கம்யூனிட்டியில் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கேட்குறது அவங்க தந்துடுவாங்க. இல்லாட்டி எத்தனை முறை டேக் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்ல வேறு இந்தியாவிலேயும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரிஸ்க். அது பெரிய ஆக்டர்னா நீங்கள் கேட்க முடியாது, உங்களுக்கு வேண்டியது. அந்த மாதிரி இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். எந்த அளவுக்கு அது ட்ரூன்னு தெரியல. ஆனால் இங்கே அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை. நாங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னாலும் என்ன வேணுமோ டிரெக்டருக்கு. அதே மாதிரி என் ஸ்டைலுமே பிரசாந்தி நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு. நான் அந்த சீன்ஸை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வந்து எடுத்துக்குவேன். எப்படி அவங்க கொடுக்குறாங்க, எந்த ஸ்கேலில் போகுது, எனக்கு தேவையானதா இல்லாட்டி அது இல்லையா. ஏன்னா எனக்கு வந்து இப்போ சர்ப்ரைசஸ் பிடிக்கும் டிரெக்ஷன் பண்ணல. அப்போ அவங்க எனக்கு இப்போ நான் மைண்டில் வச்சுருக்கதே அவங்க கொடுத்தாங்கன்னா எனக்கு வந்து போரிங்காக இருக்கும். அங்கேயே ஷூட் பண்ணல அவங்க ஏதாச்சும் நான் எதிர்பார்க்காத எனக்கு தந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை முதலே சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது நான் அப்போ நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சிம்பிளாக பண்ணுறது. அதை மட்டும் சொல்லியிருந்தேன். இது வந்து ரொம்ப நேச்சுரலாக போகணும், ஒரு ஸ்டேஜ் ஆக்டிங் மாதிரியும் போகக்கூடாது, ரொம்ப காமெடி ஃபிலிம் மாதிரியும் போகக்கூடாது. சிம்பிளாக ஒரு ஃபியூனல் உங்கள் வீட்டில் நடந்தால் எப்படி நடக்கும் அந்த மாதிரி சிம்பிளாக சொன்னோம். நாங்கள் ரிஹர்சலும் பண்ணலை. இங்கே ஸ்ரீலங்காலெலாம் ரொம்ப ரிஹர்சல்லாம் பண்ணுவாங்க. நான் ரிஹர்சலும் பண்ணலை, ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஸ்கிரிப்ட் ரீடிங் நிறையா பண்ணோம். ஒரு 6 முறையாச்சும் எல்லாம் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணலை. அப்போ அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எங்களுக்கு ஷூட் பண்ணதில்லை. ஒரு அதைத்தான் தெளிவாக சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி தேவைங்கிறது அவங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஈச் கேரக்டருக்கும் ரொம்ப கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். இவங்க இப்படி தான் அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சில விஷயங்கள் அதை பண்ணுறதில்ல தமிழ் படங்கள்லையோ இல்லாட்டி சின்ன சின்ன படங்கள் இங்கே பண்ணல. சும்மா அந்த ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அதை பண்ணிடுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் யார், உங்கள் தொழில் என்ன, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் கேரக்டர் எப்படி ரொம்ப டீட்டெயிலாக அவங்க இந்த படத்துக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்களோட கதை, நீங்கள் யார், என்ன ஒர்க் பண்ணுறீங்க, சின்ன சின்ன கேரக்டருக்கும் அவங்க யார், நீங்கள் இந்த ஒரு ஃபியூனரல் பார்லரில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் யார், உங்கள் ஒய்ஃப் யார், அவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க டெப்த்தாக அவங்க யாருங்கிற ஒரு இது. அப்போ நம்ம பார்க்கவும் ரொம்ப ரியலாக இருக்கும். உண்மைக்குமே ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். கேபிட்டல் டிவியினுடைய ஹார்ட் டாக் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம கூட இளங்கோ ராமன் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கான்னு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு. ஆனால் இந்த வாரம் இந்த எபிசோட இப்போ முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த எபிசோட் நாங்கள் முடிச்சுட்டு அடுத்த வாரம் இன்னும் நிறைய கேள்விகளோட அண்ணா கூட இன்னும் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது கேபிட்டல் டிவியின் ஹார்ட் டாக்ஸ்.